Res. सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। एवं कायेन मनसा वचसा च मनोगतं परिचर्यमाणो भगवान् भक्तिमत्परिचर्यया पुंसाम् अमायिनां सम्यक् भजतां भाववर्धनः श्रेयो दिशति अभिमतं यद्धर्मादिषु देहिनां विरक्तश्च इन्द्रियरतौ भक्तियोगेन भूयसा तं निरन्तरभावेन भजेत अद्धा विमुक्तये इत्युक्तस्तं परिक्रम्य प्रणम्य च नृपार्भकः ययौ मधुवनं पुण्यं हरेः चरणचर्चितम्. த்ருவன் வந்து அம்மா சொன்னதை கேட்டு மாதா தான் முதல் குருன்னோம் இல்லையா. அம்மா வந்து நீ போய் உன்னுடைய பகவத் தியானத்தினால நீ வந்து உனக்கு வேணுங்கிறத அடையணும், அது பகவத் தியானத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அனன்ய பாவேன நீ அந்த பகவானை சிந்தனை பண்ணணும்னு அம்மா முதல் அட்வைஸ் கொடுத்தான். அதுக்கப்புறம் நாரதர் வந்து சரி நீனும் வந்து இப்போ பகவானை அவரை என்னெல்லாமோ அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தார். இல்லை சமத்துவம் வேணும், உனக்கு என்ன அவமானம் சம்மானம் இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு உண்டா, விளையாட்டு சாமானை வச்சுட்டு விளையாட வேண்டிய வயசாச்சு, கிரீடனை கம்முங்கிற விளையாட்டு சாமானை வச்சுட்டு விளையாடுற வயசில் நீ வந்து என்னமோ எனக்கு அவமானம் ஏற்பட்டது நான் போய் தபஸ் பண்ண போகிறேங்கிறியே அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறார். ஆனாலும் குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா கோரம் க்ஷாத்திரம்னு அப்படியே என்னுடைய க்ஷாத்திர தர்மத்தை நான் வந்து அது மனசில் உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், ஆகையினால எனக்கு வந்து இதை பண்ணியே தீரணும்னு சொல்லி குழந்தை கிளம்புறதுனால இப்படி நாரதர் சொல்லி முடிக்கிறார். இந்த மாதிரி நம்ம வந்து காயேன மனசா வச்சசா மனோகதம் மனசுலேயே நம்ம சரீரத்தினால பகவானை அண்டணும், மனசுனால அவனை சிந்தனை பண்ணுறது, மனசுனாலேயே வார்த்தையினால் அவனை சொல்கிறது. அதாவது வெளியில் வார்த்தை வர்றது கிடையாது. சில சமயம் அஜபாம்போ உபாம்சுனா நமக்கு வந்து நாக்கு அசையாத உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து அந்த மந்திரமோ இல்லை ஸ்தோத்திரமோ இல்லை அர்ப்பயாமி அர்ச்சயாமி தூபம் தரிசயாமி இது எல்லாமே மனசுக்குள்ளேயே அந்த வார்த்தைகள் வரணும். அப்படி பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா பக்திபூர்வகமாக பகவான் என்ன ஒரு புருஷனுக்கு என்ன வேணுமோ 4 புருஷார்த்தங்களில் எது ஸ்ரேயஸ் எது வந்து வசத்தின்னு நினைக்கிறானோ அதை வந்து அளிக்கிறான் பகவான் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லி முடித்த உடனே இத்தியுக்தகா தம் பரிக்கிரமிய அந்த நாரதரை வந்து ஒரு பிரதட்சணம் பண்ணி அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு புண்ணியம் மதுவனம் யயவ் எங்கே பகவானுடைய சரணத்தினால அலங்கரணம் பண்ணப்பட்ட அந்த யமுனா தீரம் உண்டோ அந்த யமுனா தீரத்துக்கு குழந்தை போனான். தபோவனம் கதே தஸ்மின் இந்த 63லேருந்து ஆரம்பிக்கணும். தபோவனம் கதே தஸ்மின் பிரவிஷ்டோ அந்தப்புரம் முனிஹி அர்ஹித அர்ஹணகா ராஜ்ஞா சுகாசீனஹா உவாச்ச தம். இப்போது நாரதரனுடைய வேலை என்னன்னா இந்த பக்கம் போய் ஒரு சைடை பார்த்தாச்சு, அவர் வந்து ஃபேர் பர்சன், லிஸ்னிங் டு ஒன் சைடு மாத்திரம் கிடையாது, 2 சைடுக்கும் போய் அவர் சொல்லி ஆறுதல் கூறுறவர். அதுதான் அங்கே பாயிண்ட். இங்கே நம்ம எப்போவுமே இந்த மீடியேட் பண்ணுறவா இருப்பா பாருங்கோ, ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு அவன் பண்ணுறது சரியே கிடையாது அப்படின்னுட்டு திட்டுவிட்டு அந்த பக்கம் போய் அவன் பண்ணுறது சரியில்லைன்னுட்டு இந்த பக்கம் திட்டுவா. அவசியமே இல்லைங்கிறது தான் இங்கே நாரதரனுடைய ஒரு நமக்கு படிப்பினை. இந்த குழந்தைக்கு உகந்ததான விஷயத்தையும் சொல்கிறது. எங்கேயுமே நீங்கள் பார்த்தேன்னா சுருச்சியை பற்றியோ இல்லை உத்தானபாதர் நடந்துட்ட விதத்தை பற்றியோ ஒரு குறைவு வரலையே தேவரிஷிட்டேருந்து. நம்ம வந்து இஃப் வி ஆர் ஸ்டக் இன் த மிடில் ஆஃப் அ குவாரல் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அவன் பத்தியா எப்படி பேசிவிட்டான் பற்றியோ இல்லையோ இப்படின்னு தானே நம்ம வந்து உடனே குத்தம் சொல்ல ஆரம்பிப்போம். இதை தான் நம்ம கற்றுக்கிறோம் பாகவதத்திலேருந்து. நம்ம லைஃப் லெசன்ஸுங்கிறது இதெல்லாம் தான். அவர் போய் எப்படி ராஜாட்ட பேசுகிறார் பாருங்கோ. தபோவனம் கதே தஸ்மின்னு அந்த தஸ்மின் த்ருவே தபோவனம் கதே சதி. த்ருவன் வந்து தபோவனத்துக்கு சென்ற பிறகு இப்போ அந்தப்புறம் பிரவிஷ்டகா முனிஹி முனிவருக்கு வந்து தேவர்ஷியோ இல்லையோ அதனால அவருக்கு வந்து ஃப்ரீ பாஸ் எவ்ரிவேர். அவளுக்கெல்லாம் ஏன்னா ஒரு இதுவே கிடையாது, அந்த அந்த
பாகுபாடு கிடையாதுங்கிறதுனால, பகவத் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவாங்கிறதுனால இவாளுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீ பாஸ். ஸோ அதனால அந்தப்புறம் பிரவிஷ்டா, அந்தப்புறத்தில் நுழைந்தவராக அந்த முனிவர், அர்ஹித அர்ஹணகா, அர்ஹணகா, அர்ஹணகம்ங்கிறது வந்து அர்காதிகம், அர்க்யம் பாத்தியம் முதலியவைகளை அர்ஹிதம் சத்கிருத்திய அதை சமர்ப்பணம் செய்வித்தவராக, அவருக்கு அந்த அர்ஹணகம் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ராஜா செஞ்சார். ஸோ ராஜ்ஞா அர்ஹித அர்ஹணகா, அரசனால் அந்த மரியாதையை செய்விக்கப்பட்டவரான நாரதர் சுகாசீனகா நன்கு உட்கார்ந்து கொண்டு உவாச்ச தம் அந்த ராஜாட்ட கேட்குறார். ராஜாவை பார்த்து நாரத உவாச்ச ராஜன்னு கிம் தியாயசே தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா கிம் வா நரிஷ்யதே காமோ தர்மோ வா அர்த்தேன சையுதா. உனக்கு என்ன பிரச்சனை, முகத்தை தொங்க போட்டுன்னு இருக்கியே, அப்படியே ஒரு மூஞ்சி தொங்க போட்டுன்னு இருக்கோம் போல, தொங்க போடுறதுன்னா தீர்க்கம் முகேன பரிசுஷ்யதா, பரிசுஷ்யதானா ரொம்ப அப்படியே முகமும் வாடி போயிருக்கு, முகேன பரிசுஷ்யதா முகத்தினால அப்படியே வாடிப்போய் இருக்கக்கூடிய உன்னால் ஹே ராஜன்னு முகத்தினால அந்த முகத்தை கொண்டவனாக தீர்க்கம் ரொம்ப என்னமோ ஒரு யோஜனையில் இருந்துருக்கே, தீர்க்கம் தியாயசே ரொம்ப நீண்ட யோஜனையில் என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கே, கிம் தியாயசேங்கிற. ஸோ அன்மை எப்படின்னா பரிசுஷ்யதா முகேன வாடிப்போன முகத்தை கொண்டவனாக முகத்துடன் கூட தீர்க்கம் கிம் தியாயசே ரொம்ப நீண்டு என்னமா நீ யோசிக்கிற, எதை நீ வந்து தியானம் பண்ற. இங்கே வந்து அப்படியே பரமாத்ம தியானத்தை பற்றி பேசலை, தியாயசேன சிந்தையசே இத்தியர்த்தா, என்ன யோசிக்கிற. இல்லைன்னா உனக்கு என்ன உன்னுடைய காமம் நாசமாயிடுதா, இல்லை தர்மம் நாசமாயிடுதா, இல்லை இப்போ அர்த்தேன சையுதா அர்த்தத்தோட கூட தர்மமோ காமமோ உனக்கு என்ன நசிச்சு போயிடுதாங்கிற. உன் செல்வம் அழிஞ்சத்தினால அர்த்தேன சையுதா செல்வத்துடன் கூட தர்மஹா தர்மமோ காமமோ ந ரிஷ்யத்தே அழியலையே, இதெல்லாம் காக்குன்னு பேர். ந நஷ்யதி அப்படின்னுட்டு சம்பிதர்க்கா பிரஷ்னஹாங்கிற. இது வந்து ஒரு டவுட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்குறார் நாரதரிங்க. கிம் அர்த்தேன சையுதா செல்வத்தோடு கூட, ஏன்னா செல்வம் தான் உங்களுக்கு வந்து பேசிஸ் ஃபார் தர்மம் செய்வதற்கோ அல்லது காமத்தை அனுபவிக்கிறதுக்கோ ஒரு செல்வம் தேவை. செல்வத்தை வச்சுட்டு தான் நம்ம மற்றவாளுக்கு தர்மம் பண்ண முடியும், செல்வத்தை வச்சுட்டு தான் காமங்களை அனுபவிக்க முடியும். இந்த செல்வத்துடன் கூட உனக்கு தர்மம் காமம் ரெண்டுமே அழிந்து விட்டதா அப்படின்னு கேட்குறார் நாரதர். அரசனை கேட்க வேண்டிய கேள்வி, அதனால கரெக்டாக கேட்குற. நாரதருக்கு தெரியாது, ஆனாலும் கேட்குறார். அவர் வாயால் வரணும், ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். அவன் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டானே, நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடாது அந்த இடத்துல. எப்பவுமே when someone is suffering from grief ஒரு கேள்வியை கேட்டு அவளை பேச விடணும். ஏன்னா they need a sounding board. அதனால you give space for the other person to talk. என்னதான் குழந்தை கிளம்பினா கூட அவருக்கு வந்து சுருச்சி மேலே ஆசை இருந்தால் கூட குழந்தை என்ன பண்ணுறானோங்கிற கவலை மனசில் ராஜாக்கு உத்தானபாதருக்கு. ராஜா உவாச்ச சுதோமே பாலகோ பிரம்மன்னு ஸ்திரைணேன அகருணாத்மனா நிர்வாசிதா பஞ்சவர்ஷா சகமாத்ரா மகான் கவிஹி மகான் கவிஹி சுதா மே பாலகா. குழந்தைய பற்றி எவ்வளோ புரிஞ்சுன்னு இருக்கார் அவர். மகானு கவிஹி, கவிஹின்னாலே கவிஹி காரியதர்ஷின்னு அர்த்தம். அதாவது என்ன செய்ய வேண்டுமோ அதனுடைய பாதையை அறிந்தவன் கவிஹி. கவிஹி போயிட்டு இல்லை, நமக்கு வந்து கவீனாம் கவிஹின்னுட்டு கணபதியை சொல்கிறது. ஏன்னா அவர் வந்து மார்க்கத்தை தரிசிக்கிறவர், மார்க்கத்தை நமக்கு காண்பிப்பவர். அவர் தான் விக்னங்களை நாசம் பண்ணி நமக்கு வந்து ஒரு பாத்வே டு பகவான் அதை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்குறவர் கணபதி. அதனால கவீனாம் கவிஹிங்கிறோம். கவிஹினா an intelligent person who is capable of solving things, அதுதான் கவிஹி. இங்கே துருவன் வந்து பஞ்சவர்ஷா பாலகா, மகானு கவிஹி ஒரு புத்திசாலியானவன், பாலகா குழந்தை, மேசுதா என்னுடைய பிள்ளை, ஹே பிரம்மன்னு ஸ்திரைணேன அகருணாத்மனா மயா மாத்ராசகா நிர்வாசிதா, தாயுடன் கூட நிர்வாசிதா வெளியேற்றப்பட்டான். யாரால? என்னால். தான் எப்படி இருக்கோங்கிறத ராஜா சொல்லிக்கிறார். ஸ்திரைணேன ஸ்திரீ வஷ்யேனன்னு அர்த்தம். ஸ்திரைணம்னா ஸ்திரீ லோலுபன், ஒரு பெண்ணினிடத்தில் வசமாகி
பெண்ணினுடைய பேச்சை கேட்கிறவனாக, அகருண ஆத்மனா ஒரு கருணையே இல்லாத ஒரு ஆத்மா மனதை கொண்டவனாக, மாத்ராசகா சுனிதியோட கூட அந்த குழந்தைய நான் வெளில ஏற்றித்தேனே. அம்மா போகலை இங்கே, அம்மாவை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றலை. ஆனால் நிர்வாசிதகாங்கிற இந்த பதத்துக்கு வந்து பேனிஷ்மெண்ட்டுங்கிற அர்த்தம் யூஸ்வலி எடுத்துப்போம். ஆனால் ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல வந்து அவர் வேற ஒரு வியாக்கியாத்தா சொல்கிறான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நிர்வாசிதகாக்கு உபேட்சிதகாங்கிற இந்த இடத்துல முன்னாடி நான் அதை போடலையோ இல்லை அடுத்ததில் வருதுன்னு நினைக்கிறேன். உபேட்சிதா மாத்ரா சகா நிர்வாசிதா இது தஸ்யாக அப்படி அனாதிருத்தத்வாத்துங்கிற, அவளையும் ஒரு ஆதரவு காமிக்காமல் அவளையும் ஒதுக்கிட்டேன்னா அந்த குழந்தையோட கூட அப்படின்னு சொல்கிறேன். சுதோமே பாலகா பிரம்மன்னு ஸ்திரைணேன அகருணாத்மனா நிர்வாசிதா பஞ்சவர்ஷா. எல்லா அட்ஜெக்டிவுமே வந்து எவ்வளவு கருணை இல்லை அந்த ராஜாக்குங்கிறத தான் புரிஞ்சுட்டு அதை சொல்கிறார். முதல்ல மே சுதகா, என் குழந்தைன்னு ஒரு பாவனை இருக்கணுமா இல்லையா? இல்லையே. நிர்வாசிதா உபேட்சிதா, அவனை உபேட்சை பண்ணிட்டேன்னு. பாலகா, அது வேண்டாம், ஒரு குழந்தை பொதுவாக ஏதோ எனி சைல்டு நமக்கு ஒரு கம்பேஷன் வர வேண்டாம் இல்லையே. அகருணாத்மனா நிர்வாசிதா பஞ்சவர்ஷா, 5 வயசு தான் ஆறுது, ஏதோ சரி 10 வயசு பழச்சிக்கிட்டோம் போ, இல்லை 18 ஆறுது, ஹீஸ் அன் அடல்ட்டு, பழச்சிக்கிட்டோம் போன்னு இல்லை, 5 வயசு குழந்தை. ஆனாலும் அகருணாத்மனா நிர்வாசிதா. அது மாத்திரம் இல்லை, அம்மாவோட கூட அம்மாவையும் நான் உபேட்சை பண்ணிட்டேன். சரி, ஒரு குழந்தை இந்த மாதிரி கம்பேஷன் இல்லாத ஒரு படிப்புக்கோ ஒரு மகாத்மியத்துக்கோ ஒரு இது இருக்கணுமே. இந்த குழந்தை உடனே இப்படி ஒரு சொல்யூஷனை எடுத்துட்டு அது காட்டுக்கு போயிடுத்து, பெரிய புட்சாலி அந்த குழந்தை அப்படிங்கிறத கூட நான் வந்து ஐ டிட் நாட் கன்சிடர் தட் ஃபேக்ட். அப்படி நான் அந்த குழந்தைய உபேட்சை பண்ணிட்டேன் அப்படின்னு ஹி ரிக்ரெட்ஸ். சுதோமே பாலகோ பிரம்மன்னு ஸ்திரைணேன அகருணாத்மனா நிர்வாசிதா பஞ்சவர்ஷா சகமாத்ரா மகான் கவி. அப்பி அநாதம் வனே பிரம்மன்னு மாஸ்ம அதந்தி அர்பகம் விருகாக ஷராந்தம் ஷயானம் க்ஷுதிதம் பரிம்லான முகாம்புஜம். அப்பி அதந்தி அப்பி மாஸ்ம அதந்தி, மூணுத்தையும் சேர்த்துன்றணும் அந்த இடத்துல. அதுதான் கேள்விக்கு உண்டான வார்த்தைகள். சாப்பிட்டுடலையே அப்படிங்கிறான். இந்த காட்டில் பிரம்மன்னு, வனே காட்டில் விருக்காக, இந்த ஓனாயெல்லாம் இருக்குது. விருக்காகனா ஓனாய், இல்லைன்னா உல்வ்ஸ் இருக்கோ நரி, அந்த நரிகள்லாம். ஷராந்தம், இவன் அப்படியே களப்போடு இருக்கிறவன். ஷயானம் தூங்கின்னு இருக்கிறவன், இல்லை க்ஷுதிதம் பசியோடு அலைஞ்சின்னு இருக்கிற குழந்தை. பரிம்லான முகாம்புஜம், அப்படியே அந்த முகமெனும் தாமரை வாடி போய் இருக்கிற அந்த குழந்தையை. அர்பகம், அர்பகான குழந்தை. அந்த குழந்தைய விருக்காக, அந்த காட்டில் திரியிற அந்த நரிகள்லாம் இருக்குது, ஓநாய்கள்லாம். மாஸ்ம அதந்தி அப்பி, அவைகள்லாம் சாப்பிட்டுடலையே, சாப்பிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறார். பக்ஷசிக்கும் சாப்பிட்டுடுமோ, அதெல்லாம் அப்படியே அடித்து கொண்டுட போகிறது இந்த குழந்தைய. இந்த குழந்தைக்கு என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸு? ஏன்னா வேட்டையாடி எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை கையில் தான் ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு ஓட்டின்னு இருக்கா அந்த குழந்தை? இல்லையே, எதுவுமே இல்லையே. அதுவும் வேறு காட்டில் போய் அதுக்கு தானே வந்து சாப்பாடை வாங்கிக்கணும், இது பண்ணணும். ஸோ ஹீ வில் பி வெரி டயர்டு, பசியோடு இருக்கும், முகம் ஆடி இருக்கும். அந்த குழந்தைய அடித்து தின்னுட போகிறது. அஹோமே பத தௌராத்மியம் ஸ்திரீஜிதஸ்ய உபதாரய யஹ அங்கம் பிரேம்னா ஆருருக்ஷந்தம் ந அபியனந்தம் அசத்தமாக. பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு ரிக்ரெட்டே வராது. தட் இஸ் த சேட் திங். ஆனால் இவருக்கு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ரிக்ரெட் வந்திருக்கேன்னு அவரை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக நினைப்போம் இல்லையா? அஹோமே பத தௌராத்மியம், துராத்மதா, ஒரு கெட்ட மனதை கொண்டவன். ஸோ என்னுடைய கெட்ட மனது அஹோமே, இது என்ன ஒரு மனசு எனக்கு அப்படின்னு தன்னைத்தானே நிந்திக்கிறார் அந்த ராஜா. மே ஸ்திரீ ஜிதஸ்ய தௌராத்மியம் பஷ்ய அஹோ பத. ஐயோ பாரேன், அஹோபதங்கிறதுக்கு அதுதான் ஷோகே, ரிக்ரெட்டு, பశ్చాத்தாபேன உக்தம். அந்த இடத்துல தௌராத்மியம்ங்கிறது என்னென்னா துக்கிதம் ஆத்மா, இல்லை துஷ்டம் ஆத்மா, துராத்மா. ஸோ கெட்ட மனது. துராத்மனஹா, கெட்ட மனதை உடையவன் துராத்மா. துராத்மனஹா பாவஹா தௌராத்மியம். அந்த கெட்ட மனதை உடையவனுடைய ஒரு பாவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவனுடைய தன்மைங்கிறது கெட்ட மனதுங்கிறது தான் தன்மை. ஸோ தௌராத்மியம்ங்கிறதே கெட்ட மனதுன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸ்திரீ ஜிதஸ்ய பெண்ணினால் ஜெயிக்கப்பட்டு பெண்ணினுடைய ஒரு வசம் வந்த என்னுடைய கெட்ட மனதை உபதாரைய பஷ்ய பாரு. எப்பேற்பட்ட ஒரு கெட்ட மனது எனக்கு பத்தியோல்லையோ, அதை சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏன் கெட்ட மனசு தனக்குங்கிறத சொல்கிறாருங்கிறத 2வது லைனில் அசத்தமாக ந அபியனந்தம் யஹா எந்த நான் அசத்தமஹா the worst of the worst அப்படிங்கிறார். ஆர் த பெஸ்ட் அமங் த worst இல்லையா, விச் மீன்ஸ் the one who அதாவது அசதாம் ஸ்ரேஷ்டா இத்தியர்த்தா, தட் இஸ் ஒன் ஹூ இஸ் த வேர்ஸ்ட் அமங் த பீப்புள் ஹூ ஆர் பேட் பீப்புள். அப்படி இருக்கக்கூடிய அந்த தமப்பிரத்தியம் போட்டு சூப்பர்லேட்டிவ் போட்டார், அடைச்சு கட்டம். அப்படி இருக்கக்கூடிய நான் பிரேம்ணா ஆருருக்ஷந்தம் அங்கம் ஆருருக்ஷந்தம் ந அபியனந்தம், நான் அந்த குழந்தைய கொண்டாடவே இல்லையே, அப்படியே ஆசையோடு என் மடியில் உட்காரணும்னு நினச்சிது அந்த 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைய நான் கொண்டாடலையேனா அபியனந்தம் இல்லையா. அஹோபதமே தௌராத்மியம். ஒரு பெண்ணினுடைய வசப்பட்டு என்னுடைய கெட்ட மனசை பாரு, இந்த ஒரு கெட்டவனான நான் பிரேமையோடு என் மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட்ட அந்த குழந்தை ஆருருக்ஷந்தம்னு ஆரோடும் இச்சந்தம் ஏறணும்னு ஆசைப்படுகின்ற அந்த குழந்தையை நான் கொண்டாடலையே, தூக்கி உட்காத்தி வச்சுக்கணுமா இல்லையா. ஒரு குழந்தை கையை தூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் தூக்கணும்னு நமக்கு தோணும். அதுவும் நான் மடியில் உட்காரணும்னு சொல்கிற குழந்தை, அந்த குழந்தைய நான் உபேட்சை பண்ணேன் அப்படிங்கிறார் ராஜா நாரதர். மாமா சுச்சஸ்வதனயம் தேவகுப்தம் விஷாம்பதே தத் பிரபாவம் அவிஜ்ஞாய பிராவிருங்கே யத் யசோ ஜகத். எப்படி ஒரு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது பாருங்க. கவலைப்படாத, மாமா சுச்சகா வருத்தப்படாத, ஸ்வதனயம் தேவகுப்தம் தத் பிரபாவம் அவிஜ்ஞாய யத் யசஹா ஜகத் பிராவிருங்கே தத் பிரபாவம் அவிஜ்ஞாய ஸ்வதனயம் தேவகுப்தம் பிரதி மா சுச்சகா. தேவகுப்தம்ங்கிறச்சு தேவேன குப்தம் ரக்ஷிதம். ஸ்ரீஹரியினால இந்த இடத்துல போடுறார் ஸ்ரீதர சுவாமி, ஸ்ரீஹரினா குப்தம் ஆத்மசாத்கிருத்வா ரக்ஷிதம்ங்கிறார். இன்னும் குழந்தை அங்கே போய் உட்காரல, அதுக்குள்ளே இவர் சொல்லியாச்சு ஸ்ரீஹரினுடைய ரக்ஷ அந்த இடத்துல இருக்குது அந்த குழந்தைக்கு. அதனால் ஸ்ரீஹரினா ரக்ஷிதம் குப்தம், பகவானால் அப்படியே பரிபாலிக்கக்கூடிய அந்த குழந்தையை குறித்து மாமா சுச்சகா வருத்தப்படாதே. இதுதான் மெயின் சென்டென்ஸ் நமக்கு. அதில் முதல்ல விஷாம்பதேன்னுட்டு அவர் அட்ரஸ் பண்ணுறார். விட்டுங்கிறது விஷ் அப்படிங்கிறது பிராதிபதிக்கம். ஒரு அர்த்தம் என்னென்னா செல்வம்னு ஒரு அர்த்தம். ஸோ செல்வங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவன், ஐஸ்வர்ய பூபதிகி, செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த பூமியினுடைய அரசனாக இருக்கக்கூடியவன். ஸோ விஷாம்பதே. இன்னொன்று விஷுன்னா வைஷ்யர்கள்னு ஒரு அர்த்தம். வைஷ்யர்களினுடைய பத்திங்கிற அர்த்தத்தில் எடுத்துப்பா. அல்லது விஷுன்னா பொதுவாக பிரஜைகளினுடைய பதி, செல்வங்களினுடைய பதி, செல்வங்களினுடைய பதியாக இருப்பவனே அரசனே. தத் பிரபா யத் யசஹா ஜகத் பிராவிருங்கே, யத் யசஹா யஸ்ய யசஹா எந்த துருவனுடைய யசஸ் புகழானது ஜகத் பிராவிருங்கே ஜகத்து முழுக்க வியாபிச்சு இருக்கோ, அப்பேற்பட்ட அந்த குழந்தையினுடைய பிரபாவம் அவிஜ்ஞாய, அந்த தத் பிரபாவம் அந்த துருவனுடைய பிரபாவத்தை அறியாதவனாக நீ அவிஜ்ஞாய ஸ்வதனயம் தேவகுப்தம் மா சுச்சகா, உனக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால ஸ்ரீஹரியினால் ப்ரொடெக்ட் பண்ணவாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுண்டு மாமா சுச்சகா வருத்தப்படாத. சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா லோகபாலைரபி பிரபு ஏஷ்யதி அச்சிரதா ராஜன்னு யசோ விபுலயன் ஸ்தவ. கவலையே படாத, ரொம்ப ஒரு கஷ்டமான காரியத்தை முதல்ல செஞ்சுட்டு லோகபாலைஹி அபி சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா அச்சிரதா தவ யசா விபுலயன்னு ஏஷ்யதிங்கிற. உத்தானபாதர் ஏன் நமக்கு தெரியும்? துருவனுடைய அப்பான்னு தான் தெரியும். அதை இங்கே நாரதர் சொல்கிறார், உனக்கு புகழே உன் பிள்ளையினால் ஸ்ப்ரெட் ஆகிறது, பார்த்துட்டே இருங்கிறார். தவ விபுலம் யசா
அச்சிரதா யஷ்யதி, உனக்கு ஒரு விஸ்தாரயன் விபுலயன் அப்படின்னு இருக்க, சாரி, தவ யசா விபுலயன், உன்னுடைய புகழை விஸ்தரித்து கொண்டு அச்சிரதா சீக்கிரமாகவே ஏஷ்யதி திரும்பி வருவான் குழந்தை. எப்படி லோகபாலைஹி அப்படி லோகபாலர்கள்னால கூட செய்ய முடியாத சுதுஷ்கரம் கர்ம கிருத்வா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை செய்து விட்டேன்னா, பகவானுடைய சிசுமார ஆக்கிருத்தியை பற்றி விஷ்ணு புராணத்தில் ஒரு வர்ணனை இருக்குது, இதுலேயும் பாகவதத்துலேயும் அடுத்த ஸ்கந்தத்தில் வரும். அந்த சிசுமார ஆக்கிருத்தியினுடைய டெய்லில் வந்து துருவ நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் லோகபாலர்கள் எல்லாருமே உங்களுக்கு இருக்கா. அதனால் லோகபாலைஹி அப்படி சுதுஷ்கரம் கர்ம, லோகபாலர்களாலேயும் பண்ண முடியாத, அவர்களுக்கு கூட ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கடினமான ஒரு செயலை கிருத்வா செய்துவிட்டு பிரபு, இங்கே வந்து பிரபுங்கிறது துருவனை சொல்கிறார். துருவன் ஹே ராஜன்னு தவ யசா விபுலயன், அவருக்கு உன் கீர்த்தி அவன் ஸ்ப்ரெட் பண்ணுவான், நீ கவலைப்படாத, அதனால் யூ டோன்ட் நீட் டு ரிக்ரெட் அபவுட் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேத்தரார் அவருடைய மனசை. அச்சிரதா யஷ்யதி, சீக்கிரமாகவே குழந்தை வரப்போகிறான். சுதுஷ்கரம் கர்மகிருத்வா லோகபாலைரபி பிரபு ஏஷ்யதி அச்சிரதா ராஜன்னு யசோ விபுலயன் ஸ்தவ. மைத்ரேய உவாச்ச இதி தேவர்ஷிணா ப்ரோக்தம் விஸ்ருத்ய ஜெகதீபதிः ராஜலக்ஷ்மீம் அநாத்ருத்ய புத்திரமேவ அன்வசிந்தயத். அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அவருக்கு வந்து இதி தேவர்ஷிணா ப்ரோக்தம் ஜெகதீபதிः விஸ்ருத்ய, ஜெகதீபதிः இந்த உலகத்தினுடைய பத்தியாக இருக்கும் அந்த உத்தானபாதர், தேவர்ஷினா ப்ரோக்தம் விஸ்ருத்ய, இந்த மாதிரி நாரதர்னால் கூறப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு விஸ்ருத்ய ராஜலக்ஷ்மியும் அநாத்ருத்ய, அவருக்கு அந்த அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு அடி வரணும் இல்லையோ, இது வரைக்கும் தெரியலையாங்கிறோம், இப்போயாவது தெரிஞ்சதேன்னு சொல்லாமே, அந்த ராஜலக்ஷ்மியை வந்து பொருட்படுத்தாமல் அநாத்ருத்ய புத்திரமேவ அன்வசிந்தயத்து, குழந்தை பற்றியே நினச்சிட்டு இருந்தான். அவருக்கும் நல்ல கதி தான் ஏற்படும் அப்போது இல்லையா. பகவத் சிந்தனையில் இருக்கக்கூடியவாளை பற்றி நம்ம நினச்சின்னு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக த்ரூ தெம் நமக்கும் பகவத் சிந்தனை ஏற்படுறதா இல்லையா. அந்த குழந்தை என்ன பண்ணுவானோ, எப்படி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பானோ, என்ன மாதிரி தபஸை பண்ணுவானோ அப்படின்னு கவலைப்படும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் வந்து அடியார்க்கடியான்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து அப்படி அவளை வந்து அடியார்களை வந்து வணங்கிறதுனால அப்படியே பகவானுடைய ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் நமக்கும் வந்துடும், சாநித்தியம் நமக்கு வந்துடும். அதனால் புத்திரமேவ அன்வசிந்தயது, புத்திரனையே பற்றி பிள்ளைய பற்றியே யோசிச்சுட்டு இருந்தார் ராஜா. தத்ர அபிஷிக்தா, இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து துருவனுடைய ஒரு விவகாரம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு தான் இங்கே அவதாரிக்க ஸ்ரீதர சுவாமி சொல்கிற துருவஹா மதுவனே கிம் அகரோத்து இது அபேக்ஷாயாம் ஆக. மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இருந்து துருவனுக்கு என்னாச்சு அப்படின்னு. தத்ர மதுவனே அபிஷிக்தா, மதுவனத்தில் அபிஷிக்தகான ஸ்நானம் பண்ணிட்டு நாரதர் சொன்னாரோ இல்லையோ, எப்படி சொன்னாரோ அதுபடி இங்கே பண்ணுறார். ரிஷி ஆதேசேனங்கிறார். தேவரிஷியினுடைய ஒரு அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்னென்னலாம் பண்ண சொன்னாரோ, ஸ்நானம் பண்ணிவிட்டு உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உண்டோ அந்த கர்மாக்களை செய்துவிட்டு அனுஷ்டானங்களை பிரதிசவனம் ஒவ்வொரு மூணு வேளை சொன்னாரா இல்லையா, அனுசந்தியம் நீ வந்து அந்த அனுஷ்டானங்களை செய்துவிட்டு நீ பகவானை சிந்தனை பண்ணுன்னு சொன்னார். அந்த மாதிரி இங்கே குழந்தை ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு மாதம் எப்படி தன்னுடைய ஆகாரத்தை குறைச்சி தபஸை வளர்க்குறாங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் மைத்ரேயர். தத்ர அபிஷிக்தா, ஸ்நானம் செய்துவிட்டு பிரயத்தகான்னு அப்படியே ஒரு யதச்சித்தாத்மாங்கிறோமே, அதுதான் பிரயத்தகாங்கிறது. இப்போ ஒருங்கிணைத்த ஒரு மனதை கொண்டவனாக யம நியமங்களோடு இருக்கக்கூடியவன். அப்படி அந்த துருவன் தாம் விபாவரீம் உபோஷ்ய, அந்த ஒரு விபாவரி அந்த நைட்டு உபோஷ்ய உபவாசம் இருந்து கொண்டு போய் நின்ன மாத்திரத்தில் சங்கல்பம் எப்படி பாருங்கோ, இல்லை இன்றைக்கி ஒரு நைட்டு சாப்பிட வேண்டியது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நன்னா தூங்கி எழுந்து நாளைக்குலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை குழந்தை. நமக்கு அதானே தோணும். விரதம் இன்னிலேருந்து இல்லை என்ன இப்போது பகவான் என்ன நினச்சி நாளையிலேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்னு நமக்கு தோணும் ஃபஸ்ட்டு தாட்டே. குழந்தைக்கு அப்படி இல்லை, அன்னி ராத்திரியிலேருந்து உபவாசம் ஆரம்பித்தாச்சு.
தாம் விபாவரியும் உபோஷ்ய அங்கே போய் சேர்ந்து தத்ர அந்த மதுவனத்தில் அபிஷிக்தா ஸ்நானம் செய்துவிட்டு பிரயதா மனதை ஒருங்கிணைத்து தாம் விபாவரியும் உபோஷ்ய அந்த ராத்திரியை உபவாசம் இருந்து சமாஹிதா சன்னு சமாதி நிலையில் சமாதி நிலைங்கிறச்சு ட்ரைங் as much as possible எப்படி நம்ம வெளியிலேருந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் அந்த இந்திரியம் மனசு பிராணன் இவைகளெல்லாம் உள்நோக்கு பார்வையாக கொண்டு சமாஹிதா சன்னு சமாதியில் இருந்து கொண்டு ரிஷி ஆதேசேன ரிஷியனுடைய ஒரு ஆணையின் பேர் ரிஷியனுடைய உபதேசங்களின் பேர் பூருஷம் பரியச்சரத் பூருஷம் புருஷனான அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பரவாசுதேவனை பரியச்சரத் பரிச்சரியா செய்தான். அப்படியே மனசில் ஆராதனை பண்ண ஆரம்பித்தான் குழந்தை. தத்ராபிஷிக்தா பிரயதா தாம் உபோஷ்ய எனக்கு அந்த தாம் விபாவரியும் உபோஷ்யா ரொம்ப பிடிச்சது. அந்த மொமெண்ட்டு சங்கல்பம் பண்ண மாத்திரத்தில் குழந்தை ஆரம்பிச்சிட்டான். அதுதான் தாம் உபோஷ்ய விபாவரியும் சமாஹித பரியச்சரத் ரிஷ்யாதேசேன பூருஷம் த்ரிராத்ராந்தே கபித்த பதராசனः ஆத்மவிருத்தி அனுசாரேண மாசம் நின்யே அர்ச்சயன் ஹரிம் அர்ச்சயன்னு பகவானை அதாவது எப்படி ஆகாரத்தை குறைக்கிறான், தபஸை இன்க்ரீஸ் பண்ணுறான். இதுதான் ஒவ்வொரு மாதம் எப்படி வளர்ந்தது தபஸ், எப்படி அவனுடைய அந்த அந்த ஆகாரம் குறைவு சங்கோச்சம் தேக சங்கோச்சம். ஆகாரம்ங்கிறது இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஆகார சுத்தி தானே கீதையில் நமக்கு ஆரம்பிக்கிறார். ஆகார சுத்தி இருந்ததுனா தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நமக்கு யமனியமாதிகளில் பிரவருத்தி ஏற்படும் இல்லையா. அவ்வளோதான் ஜீவன் முக்தி அதுதான். அதனால் ஆகார சுத்தியில் தான் குழந்தை முதல்ல ஆரம்பிக்கிறான். த்ரிராத்ராந்தே 2 தடவை எதுக்குன்னா 3 ராத்திரிக்கு அப்புறம் கடைசியில் ஒரு பழங்களை சாப்பிட்றது. அதுவும் என்ன பழம், நல்ல ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சாப்பிட்லாமா. கபித்த பதராசனகாங்கிறார். கபித்தன்னா விளாம்பழம், பதராங்கரிச்சே இலந்த பழம். இது 2த்தையும் சாப்பிட்றானா. கபித்த வில்வத்தினுடைய வெரைட்டின்னு வியாக்கியானத்தில் போட்டிருப்பா. தமிழில் கரெக்டாக கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம்னுட்டு இவருக்கு நைவேத்தியம் பண்ணுறோமே கணபதிக்கு, அது கபித்தங்கிறது விளாம்பழம், பதரங்கிறது இலந்த பழம். இது 2த்தையும் அசனகா அஷ்னோதி சாப்பிட்றான் குழந்தை. கபித்தானி பதராணிச்ச அசனம் எஸ்ய, எந்த குழந்தைக்கு இந்த கபித்தம் பதரம் இவை 2த்தையும் ஒரு சாப்பாடாக இருக்கோ அப்பேற்பட்ட அந்த துருவன். த்ரிராத்ராந்தே அப்படின்னா 3 ராத்திரியினுடைய கடைசியில் இந்த மாதிரி சாப்பிட்றான். 3 ராத்திரி உபோஷ்ய உபவாசம் இருந்து 3 ராத்திரி முடியும் பொழுது ஒரு தடவை இந்த பழங்களை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் 3 ராத்திரி உபவாசம், திருப்பியும் பழங்கள், திருப்பியும் 3 ராத்திரி உபவாசம். இப்படி ஃபஸ்ட்டு மந்த்தை கழிக்கிறான். மாசம் நின்யே ஏக மாசம் நின்யே 1 மாதத்தை கழித்தான். ஆத்மவிருத்தி அனுசாரேன, ஆத்மவிருத்தின தேகஸ்திதி ததனுசாரேன. ஏன்னா அந்த தேகம் 3 days உபவாசம் தாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வேணும் போல் இருந்தது அந்த தேகத்துக்கு. அப்போ கொஞ்சம் பழத்தை சாப்பிட்டுண்டான். இந்த பழம் ஒரு எனர்ஜிக்கு சஸ்டனன்ஸுக்கு உண்டான ஒரு பழங்கள், அவ்வளோதான். வச்சுண்டு அப்படியே ஒரு பிளேட்டு நிறையா குமிச்சுண்டு சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் அந்த சஸ்டனன்ஸுக்கு எத்தனை வேணுமோ, ஆத்ம விருத்தி அந்த தபஸுக்கு உகந்ததாக எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுண்டுன்னு அர்த்தம். ஸ்லோவாக த பாடி வில் கெட் அட்ஜஸ்டட் டு இட். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் குறைக்கலாம். அப்படி தான் குழந்தை குறைச்சிட்டு வரான். ஆத்ம விருத்தி அனுசாரேனா அந்த ஆத்மா இருப்புக்கு எது அனுசரணையாக இருக்குமோ அந்த அந்த தேகத்தினுடைய இருப்புக்கு உகந்ததானபடி கபித்த பதர அசனகா, கபித்த பழம், விளாம்பழம், இலந்த பழம், இவைகளை சாப்பிட்டவனாக, இவைகளை சாப்பாடாக வைத்து கொண்டவனாக ஹரிம் அர்ச்சயன். பாயிண்ட் அது தானே. பகவானை அர்ச்சனை பண்ணிட்டு மாதம் நின்னே முதல் மாதத்தை கழிச்சான். த்விதீயம் ச ததா மாசம் ஷஷ்டே அர்பகா தினே திருண பர்ணாதிபிஹி ஷீர்ணைஹி கிருத அன்னஹா அபியர்ச்சயத் விபும். திருப்பியும் விபும் அபியர்ச்சயத். மெயின் பாயிண்ட் என்ன, நமக்கு விதேய அம்சம் அதுதான். பகவானை அர்ச்சனை பண்ணான்.
அதுதானே நமக்கு குறிக்கோள். இதெல்லாம் வந்து சஸ்டெனன்ஸ் ஆஃப் த பாடி. அதுக்கு நமக்கு வந்து உபயோகமாக வேணும். ஏதோ கொஞ்சம் அப்பப்போ இப்படி கொஞ்சம் குறிச்சிக்கிறது, அவ்வளோதான். இப்போ 2வது மாதம் எப்படி கழிச்சான்னா 3 இருந்ததா, இப்போ 6 ஆக்கினான். த இன்டர்வெல் பிகேம் மோர் பிகாஸ் 3ங்கிறது யூஸ் ஆகிடுது. இப்போ நம்மளே வந்து சில சமயம் எப்படி பண்ணுறோம், சின்ன வயசில் அம்மாலாம் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்கும்பொழுது கார்த்தால ஒரு டிஃபன், மத்தியானம் ஒரு லஞ்சு, சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து விளையாடிட்டு வந்து ஒரு டிஃபன், அப்புறம் ராத்திரி ஒரு இப்படி 4 வேளை, நடுவில் வேற கொறிக்கிறது, ஒரு ஸ்வீட்டு, ஒரு இது, இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தது. போக 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 நமக்கே தெரியும் நம்மளுடைய சாப்பாடு குறைஞ்சுட்டு வருது, வேலைகள் குறைஞ்சுட்டு வருது. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இப்போல்லாம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு 16 மணி நேரத்துக்கு ஒரு தடவைங்கிறான், 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவைங்கிறான். அப்படி நம்மளாலேயே நமக்கு முடியறதுங்கிறச்சு கிருதயுகம். யோசிச்சு பாருங்கோ. அப்போ இன்னும் தர்மம் ஓங்கி நின்ற நிலைமை. அந்த குழந்தையினுடைய ஒரு சரீரம் எப்படி, என்ன ஒரு சம்ஸ்காரத்தோடு வந்து அந்த குழந்தை. ஆகையினால இதெல்லாம் வந்து அந்த கிருத்தயுகத்தை பற்றி இதில் வர்ணிப்பார், விஷ்ணு புராணத்தில் வர்ணிக்கிறச்சு. தே ஹேட் த கேப்பபிலிட்டி, அவளுக்குள்ளேயே அந்த ரசம் இருந்துதான். எவ்வளவு நாள் வேணாலும் தே குட் சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஸ் வித் தேர் ஓன், அதாவது நம்மளோட ஃபேட்டே நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி அப்படி பண்ண முடிஞ்சுதுங்கிறா. ஸோ இது வந்து இட் இஸ் எ டெஸ்ட் ஆஃப் எவ்வளவு நாள் அவனால் வந்து இருக்க முடியும் அப்படின்னு. அதை வளர்த்தின்றே போகிறான் குழந்தை. அர்பகா ஷஷ்டே தினே, 6வது நாள், 6th டே என்ன பண்ணுறான், த்விதீயம் மாதம், இந்த 2வது மாதத்தை ஷீர்ணைஹி திருண பர்ணாதிபிஹி கிருத அன்னஹா சன்னு, சாப்பாடு இங்கே சாப்பிட்றான். எதுன்னா முதல்ல அட்லீஸ்ட் பழங்கள். இப்போ அடுத்தது ஷீர்ணைஹி, காஞ்சு போய் விழுகின்ற திருண புல்லு பர்ண இலைகள், இவைகளினால், காஞ்ச புல்லு இலை இவைகள்னால கிருத அன்னஹா, சாப்பாட்டை சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்டு விபும் அர்ச்சயத் அபியர்ச்சயத்து, பகவானை அர்ச்சனை செய்தான் குழந்தை. 2வது, ஸோ முதல் மாதம் 3 ராத்திரி முடிஞ்சு கார்த்தால பழங்கள் சாப்பிட்டான். 2வது மாதம் பூரா 6 ராத்திரி முடிஞ்சு கார்த்தால 6வது நாளில் வெறும் கீழே விழுந்த, ஹிம்சா வேண்டாம், ஏன்னா அந்த ஃப்ரெஷ் இலையாக இருந்தால் கூட அந்த மரத்துக்கு ஒரு ஹிம்சையாச்சேங்கிறதுனால கீழே விழுந்திருக்கக்கூடிய இலை, புல், காஞ்ச புல், இவைகளை சாப்பிட்றான் அந்த குழந்தை. அப்படி தன்னுடைய ஜீவனத்தை சஸ்டெயின் பண்ணிக்கிறான். 3வது மாதம் என்னாச்சு, திருத்தீயம் ச அனயன் மாதம் நவமே அஹனி அபக்ஷா உத்தம ஸ்லோகம் உபாதாவத் சமாதினா. நவமே அஹனி, 9வது நாள், அட் எவ்ரி 9th டே. ஸோ 3 ஆகாரம் தான் ஒரு மாதத்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க இல்லையா, 3ங்கிறச்சே 10 ஆகாரம் ஒரு மாதத்துக்கு, 6ங்கிறச்சே உங்களுக்கு 5 ஆகாரம், இப்போது 3 ஆகாரம். 30 டேஸ்னு ஒரு கணக்கு வச்சுட்டோம்னா 27 டேஸ் எடுத்துட்டோம்னா 3 ஆகாரம் தானே 3ஆம் மாதத்தில். ஸோ திருத்தீயம் மாதம் ச அனையத்து, 3வது மாதத்தை எப்படி அவன் கழிச்சான், நவமே அஹனி, 9வது நாளில் அப் பக்ஷா, அப்புங்கிறது ஜலம், ஜலத்தை பக்ஷணம் செய்தவனாக, வெறும் ஜலம் அது வரைக்கும் அவனால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது. சும்மா ஒரு டம்ளர் ஜலத்தை குடிச்சுட்டு உடனே தபஸில் இறங்கினான் குழந்தை. சமாதியினால் உத்தம ஸ்லோகம் உபாதாவத்து, உபங்கர்ச்சே நோக்கி சமீபம், ஆன சமந்தாத்து, அவனுடைய அத்தனை சென்ஸ் ஆர்கன்ஸு, மனசு சகலமும் பகவானை நோக்கி முழுமையாக சென்றதுங்கிறதுக்கு உபாதாவத்துன்னு பதத்தை போட்டிருக்கு. இது வரைக்கும் அபியர்ச்சயத்துன்னர். நோட் த டிஃபரன்ஸ். அங்கே எப்படி முன்னாடி 2 மாதம் வந்து அர்ச்சனை செய்தான். ஸோ அந்த தியாத்ரு தேயம்ங்கிற கான்செப்ட் இருந்தது, தான் பகவானை அர்ச்சனை செய்கிறோங்கிற அந்த திரிபுட்டீகரணம் இருந்தது 2 மாதம். இப்போ இந்த 3வது மாதத்தில் என்னென்னா ஸ்லோலி அடுத்த சமாதி நிலைமைக்கு போகிறான். எங்கே முழு மனசோட உங்களுக்கு வந்து அந்த பகவானை நோக்கி சவிகல்பக சமாதியில் போகிறது. தாரணா தியானத்தில் முன்னாடி இருந்தது, இப்போ சவிகல்பக சமாதியில் ஓடின்றிருக்கு. அது 3வது மாதம் 4வது மாதம். ஸோ திருத்தீயம் மாதம் 3வது மாதத்தை நவமே அஹனி 9வது நாளில் அபக்ஷா ஜலத்தை அருந்தினவனாக, சமாதினா
சமாதியை கொண்டு உத்தம ஸ்லோகம் உபாதாவத்து உத்தம ஸ்லோகா ரொம்ப ஒரு வசத்தியான புகழை கொண்ட பகவான், அந்த பகவானை உபாதாவத்து பகவானை நோக்கி சமாதியை கொண்டு சென்றவனாக திருத்தீயம் மாசம் ச அனயத்து மூன்றாவது மாசத்தையும் கழித்தான். ஸோ திருத்தீயம் இன்னொன்று இந்த அனயத்துங்கிறத எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஸ்ரீதர சுவாமி எப்படி எடுத்துக்கிறார், ஆனயன் மூணாவது மாசத்தை ஈஷதிவ நயன்னு உபாதாவத்துன்னு அன்வயம் பண்ணிக்கிறார். இது எப்படி எடுத்துக்கணும்னா, அபக்ஷஹாசன்னு ஜலத்தை குடிச்சுண்டு 9வது நாளில் ஜலத்தை குடிச்சுண்டு 3வது மாசத்தை ஆனயன்னு அதை சத்ரு பிரத்யத்தில் போட்டு ஆங்கிறது ஈஷதர்த்தே அப்படியே என்னமோ பறந்து போயிடுத்துங்கிறோமோ இல்லையோ, நமக்கு அப்படியே 3 மாதம் எப்படி போச்சுன்னு தெரியல, இப்போ நிமிஷமாக ஓடி போயிடுத்து காலம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி அவன் ஈஷத்து ஆனயன்னு அப்படியே ஈஷதிவ சிறிது நேரம் போல அந்த 3வது மாசத்தை கழித்து கொண்டு பகவானை நோக்கி சமாதியினால் அப்படியே ஓடினான். அவன் மனசால பகவானை அடைஞ்சான் அந்த இடத்துல. இது எதுக்கு சொல்கிறாருங்கிறத ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார். பிரதி மாதம் ஆகார சங்கோச்சம் தபோ அதிரேக்கம் ச கிருத்தவான் இத்தியர்த்தா. ஆகார சங்கோச்சம், ஆகாரத்தை அப்படியே வத்த வச்சு தபஸை ஜாஸ்தி பண்ணி தன்னறியாத இருக்கிறது. தபஸ்லேயே உங்களுக்கு 3 வகைகள் உண்டு. தானாக சமாதியை விட்டு வெளில வருது, அடுத்தது சிஷ்யா எழுப்பினா சுத்தமத்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்னால நம்ம எழுப்பப்பட்டோம்னா வெளியில் வருது, 3வது ஸ்டேஜ் என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாதபடிக்கு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு போகிறான் துருவன். சதுர்த்தம் அப்படி வை மாசம் துவாதசே அஹனி வாயுபக்ஷா ஜிதஸ்வாசா தியாயன் தேவம் அதாரயத். அப்போ பாருங்கோ எப்படி அந்த இதை கிரியாபதத்தை மாற்றிண்டே வரார் இந்த இடத்துல இல்லையா. தேவம் தியாயன்னு தேவனை தியானம் செய்து கொண்டவாறே, ஜிதஸ்வாசா தன்னுடைய அப்படியே இதை மூச்சுக்காத்த ஜெயித்தவனாக, துவாதசே அஹனி 2 வேளை என்னத்தை சாப்பிட்டான், ஒரு மாதத்துக்கு 2 தடவை தான், 12வது நாள் 24 ஆயிடுறது. ஸோ வாயு பக்ஷா வெறும் காத்த உண்ணறான், காத்தை உண்ணுபவனாக வாயுபக்ஷா சன்னு ஜிதஸ்வாசா. அப்போது அந்த சுவாசத்தை ஜெயித்தவனாக சுவாசத்தை அடக்கி வேணுங்கர்ச்சே மாத்திரம் கொஞ்சம் அந்த சுவாசத்தை உள்ளே ஏற்றுக்கிறது. 12வது அவ்வளவு நாள் அவனால் தன்னுடைய ஹீ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் பிரெத்துன்னு பார்த்துக்கோங்க. அப்படி தன்னுடைய பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி சதுர்த்தமபி மாசம் அதாரயத் 4வது மாசத்தையும் அவன் அப்படியே ஒரு கழித்தான், அதையும் தாங்கினான்னு அர்த்தம். He was able to control his breath and he was able to lead the 4th month also in this manner. சதுர்த்தமபி வை மாசம் துவாதசே அஹனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசா தியாயன் தேவம் அதாரயத். பஞ்சமே மாசி அனுப்பிராப்தே ஜிதஸ்வாசா நிருபாத்மஜா தியாயன் பிரம்மபதா ஏகேன தஸ்தௌ ஸ்தாணுஹு இவ அச்சலஹ. ஏகேன பதேன தஸ்தௌ பிரம்ம தியாயன்னு. இப்போ 5வது மாதம் வந்ததா, பஞ்சமே மாசி அனுப்பிராப்தே 5வது மாதம் அடைந்த பொழுது, அனுப்பிராப்தே சதி 5வது மாதம் வந்த பொழுது, ஜிதஸ்வாசா தன்னுடைய அந்த சுவாசத்தை ஜெயித்தவனாக, நிருபாத்மஜா அரசகுமாரனான துருவன் பிரம்ம தியாயன்னு. இப்போ என்ன ஆயிடுறதுன்னா அந்த இடத்துல அப்ட்ராக்டாக போயிடுறது. ஹரிம் தியாயன்னுங்கிறச்சு அடுத்தது தேவம் தியாயன்னுட்டு அந்த எஃபல்ஜென்ட் நேச்சர் ஆஃப் தீவ்யதி இதி தேவஹா. இப்போ முந்தினதில் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவஹா, இது ஹரிம் தியாயன்னு விபும் அர்ச்சயன்னு உத்தம ஸ்லோகம் உபாதாவத்து, அப்புறம் தேவம் தியாயன்னுட்டு ஒரு அப்ட்ராக்டாக போட்டார். தேவங்கரிச்சு திவ்யதி ஒரு பிரகாசஸ்வரூபத்தை தியானம் செய்தார். அதுக்கப்புறம் இதுதான் பிரம்மங்கிற அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தியானம் செய்கிறது. அப்படி எனக்கு தோன்றது தெரியல, என்ன ஒரு ஐடியாவில் அங்கே போட்டிருக்காருன்னு தெரியல. அப்போ தான் அந்த சமாதியினுடைய ஒரு பராகாஷ்டை நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி மைத்ரேயர் வார்த்தைகள் சொன்ன மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஸோ பஞ்சமே மாசி அனுப்பிராப்தே 5வது மாதம் வந்த பொழுது ஜிதஸ்வாசா மூச்சை அடக்கினவனாக அந்த துருவன் பிரம்ம தியாயன்னு அந்த பிரம்ம விஷயத்தை இந்த இடத்துல
பூதானி சப்தாதீனி இந்திரியாணி ச ஆசேரத்தேன்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறார். பூத இந்திரிய ஆசயம் மனஹா ஆக்ருஷ்ய பிரம்ம தியாயன்னுட்டு அந்த இடத்துல கொண்டு வரணும், கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறார். ஸோ பூதேந்திரிய ஆசயம் மனஹா சர்வதா ஆக்ருஷ்ய ஹிருதி பிரம்ம தியாயன் அல்லது ஹிருதி பகவதா ரூபம் தியாயன்னு ந கிஞ்சித் அபரம் அத்ராக்ஷித். அதை விட இதை வந்து தனியாக எடுத்துட்டு இதை முந்தின ஸ்லோகத்தை எடுத்துக்கணும் ஸ்ரீதர சுவாமி சொல்கிற மாதிரி. அப்போ பிரம்ம தியாயன்னு அந்த பிரம்மத்தை தியானம் செய்து கொண்டு ஏகேன பதா ஒரே காலனால ஸ்தாணுகு இவ அச்சலகா தஸ்தவ் ஸ்தாணுவை போல அசையாமல் இருந்துட்டு இருந்தான் குழந்தை. ஒரே காலில் நிற்கிறான். ஒத்த காலில் நிற்கிறதுங்கிறது துருவன்ட்ட இருந்தால் வந்ததோ நம்ம ஒத்த காலில் ஒரு ஸ்தானு மாதிரி நின்றுட்டு இருந்தார்னா ஸ்தானுங்கிறது பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுடைய தபஸ் வந்து சிவபுராணத்துலேயும் குமார சம்பவத்திலையும் வர்ணிக்கிறது. அது மாதிரி இங்கே வந்து ஸ்தானுவை போல சிவனை போல அசையாமல் இருந்துட்டுருக்கார். திருவிருத்தா பிராணாயாமேனன்னுட்டு தேவர்ஷி அங்கே நாரதர் சொன்னபடி அந்த ஜித சுவாசம்ங்கிறது தான் முக்கியம். அது எப்படின்னா அந்த கும்பகம் ரேச்சகம் பூரகம்ங்கிற அந்த 3 விதமான பிராணாயாமத்தினால தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருது. பிரெத் கண்ட்ரோலுங்கிறோமே, திஸ் இஸ் அ டைப் ஆஃப் பிரெத். அதனால தான் வந்து சங்கீதம் கூட ஒரு விதமான சாதனைங்கிறோம். சங்கீதத்தில் இட் இன்வால்வ்ஸ் எ லாட் ஆஃப் பிரெத் கண்ட்ரோல். ஸோ இட் பிரிங்ஸ் இன் எ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட். ஏன்னா வி ஆர் ட்ரைங் டு கான்சன்ட்ரேட் அவர் எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் கொண்டு வந்து அந்த அந்த சுவாசத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால தான் அதுவே ஒரு சாதனையாக மாறுறது பிரெத் கண்ட்ரோல், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சர்வதா மன ஆக்ருஷ்ய ஹிருதி பூதேந்திரிய ஆசயம் தியாயன்னு பகவதோ ரூபம் ந அத்ராக்ஷீது கிஞ்சன அபரம். வேறு எதுவுமே அவன் பார்க்கலையா, பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டே இருந்தான். யூ கேன் கோ பேக் அண்ட் ஃபோர்த். இல்லை ஒரு ஸ்மால் திங், வாசுதேவர் நம்ம வாசுதேவாயாங்க இல்லையா, வாசுதேவருக்கு நம்ம வந்து தேவஸ்தி இந்த விஷ்ணு தேவஸ்தி சந்திரார்க்க நட்சத்திர வாசுதேவ எல்லாமே சொல்றதுனாலும் இந்திரியாணி மனோபுத்தி எல்லாமே வாசுதேவ மயம் தானே சார். வாசுநாத் வாசுதேவஸ்தினால எல்லாமே நீங்க சொன்ன விபு எல்லாமே இதுல எல்லாமே வந்த மாதிரி ஆயிடுது போல. கரெக்ட். அதை எக்ஸ்பிளைன் அந்த மந்திரத்தினுடைய ஒரு பலன் எப்படின்னா கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி மந்திரத்தினுடைய ஒரு உள்ளர்த்தம். இப்போ மந்திரம்னு ஒன்று சொல்கிறோம், அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா பகவானுடைய அத்தனை ஸ்வரூபமும் ஒரு எக்ஸ்பேன்ஷன். அப்போது அது பூரா இதில் வந்து ஒரு என்கேப்சுலேட்டட் ஃபார்மாக ஆயிடுறது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விரிவினைன்னு எடுத்துட்டோம்னா, புராணமோ ஸ்தோத்திரமோ விரிவினைன்னு எடுத்துட்டோம்னா அந்த மந்திரம் இஸ் ஜஸ்ட் ஒரு கேப்சியூல். இட் இஸ் அன் இண்டிகேஷன் டு எவ்ரி திங் எல்ஸ் இல்லையா. அப்படி அதனால அந்த கரெக்டாக வாசுதேவகாங்கிறச்சே வாசு சர்வத்திர வசதி இது வாசு, அப்போது தீவ்யதே இது தேவகா, அது எல்லாமே வந்துடுறது இந்த இடத்துல. சரியா, வெரி நைஸ். ஸோ சர்வத்தோ மனஹா ஆக்ருஷ்ய எல்லா இடத்திலிருந்தும் தன்னுடைய மனசை இழுத்து கொண்டு பூதேந்திரிய ஆசயம் அந்த பூதங்கள் சப்தங்கள் சப்தாதி பூதானி அதாவது பூதங்கள் அதனுடைய தன்மாத்திரைகளான சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்த இதெல்லாம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், இவைகள் போய் எங்கே லயம் அடையிறதோ அந்த மனசு ஆக்ருஷ்யங்கிற அந்த மனதை இழுத்துக்கொண்டு எல்லா இடத்துல இருந்தும் ஹிருதயத்தில் பகவதா ரூபம் தியாயன்னு இதோடையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹிருதயத்தில் பகவானுடைய ரூபத்தை தியானம் செய்து கொண்டவாறு கிஞ்சன அபரம் ந அத்ராக்ஷித்து வேறு ஒரு விஷயத்தை பார்க்கவில்லை, இதை மாத்திரம் பார்த்துட்டு இருந்தான் குழந்தை. ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்ம தாரயமானஸ்ய த்ரயோ லோகாக சகம்பிரே. இப்படி அந்த மகத்த முதலிய விஷயங்களுக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய நம்ம செகண்ட் இதில் 3ஆவதுல ஸ்கந்தத்துலலாம் வந்து ஒரு சார்ட் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு, எப்படி பிரகிருதியிலேருந்து மகத்து வந்தது, மகத்தயத்துலேருந்து அகங்காரம், அதுலேருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் பூதாதிகள், இப்படி நம்ம வந்து அதனுடைய அந்த சிருஷ்டிக்கிரமம் பார்த்தோமா, சிருஷ்டிக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கக்கூடியவர். ஸோ மகதாதீனாம் அந்த அந்த எக்ஸ்பேன்ஷன் நோன் டு அன்னோன்,
இல்லையா? இந்த மந்திரம் நமக்கு வந்து அந்த நோன் டு அன்னோனை கொண்டு வந்து கொடுக்கறது. அதுதான் மந்திரத்தினுடைய ஒரு பவர். இருக்கிற எல்லா விரிவாக்கமாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஆதாரபூதமாக இருக்கும் பகவானை நமக்கு வந்து உறுதிப்படுத்துறது நம்ம மனசுல. அப்படி மகதாதீனாம் மகத்து முதலிய காரியமாக இருக்கக்கூடியவைகள் அவைகளின் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பிரதான புருஷ ஈஸ்வரம், பிரதான புருஷம் இவைகளினுடைய ஆதாரமாக இருக்கும் ஈஸ்வரன், அல்லது பிரதானத்தையும் இந்த புருஷனையும் இயங்க வைக்கக்கூடிய ஈஸ்வரன். ஈஸ்வரங்கிற நாமன்கிளேச்சர் வரதே எப்படின்னா, பிரம்மம் அசோசியேட்டட் வித் மாயா இஸ் கால்டு ஈஸ்வர. அப்படி அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை பிரம்மத்தை தாரயமானஸ்ய தஸ்ய, அப்படி அவன் தாரணை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தேஜஸ் சோடும் அசக்னுமந்தகா திரயகா லோகாகான்னு நடுவில் நமக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார். அப்படி இந்த பிரம்மஸ்வரூபத்தை மனதில் வைத்து கொண்டிருப்ப அவனுக்கு 3 லோகமும் அசைந்தனன்னுட்டு அப்படியே தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது, ரெண்டுமே செப்பரேட்டாக. அதில் நடுவில் ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கோ. துருவனுடைய தேஜஸை தாங்க முடியாமல் அப்படியே மூச்சு காத்தையே அடக்கிட்டான். அடக்கினவன் 12 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு சுவாசத்தை இழுக்கும் பொழுது எவ்வளோ உள்ள இழுத்துப்பான் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ எதையுமே இழுக்காத அப்படியே மனசை அடக்கி நிற்கும் பொழுது பாரமாக ஆயிடும். அது ஒரு குருத்துவம் உண்டாக்கிடும் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாத்தையும் உள்ளே இழுத்துண்டு உட்கார்றதுனால த பாடி பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் ஹெவி. ஸோ பூமியால் தாங்க முடியாது அந்த இடத்துல. ஒரு காலால் நிற்கிறான் குழந்தை, அப்படி கூட பூமியால் தாங்க முடியலன்னு சொல்லுவார். அதனால் 3 லோகங்களும் அப்படியே அசைந்தன, சகம்பிரேன நடுநடுங்கிற்றுன்னு அர்த்தம். ஆதாரம் மகதாதீனாம் பிரதான புருஷேஸ்வரம் பிரம்ம தாரயமானஸ்ய, அவனுடைய தேஜஸை பொறுக்க முடியாமல் உலகங்களும் சகம்பிரே திரையோ லோகாஸ் சகம்பிரே அசைந்தன. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. நமஸ்காரம்.